எலுமிச்சஞ்செடி வாங்கி வச்சுருக்குது. இது குத்தி விட்டு மண்ணெல்லாம் பறிச்சு விட்டு கரைச்சி விட்டு வச்சா தான் நல்லா கிளியராக வரும். பாருங்கள், வீட்டுக்கிட்டே அப்புறம் புதினா இது நாமளே உற்பத்தி பண்ணுறோம், இயற்கையானது. இது பொறிச்சு நம்ம சட்னி ஆட்டோமா நல்லாயிருக்கும். எலுமிச்சஞ்செடி செடி இப்படியே விட்டால் சீக்கிரம் வராது. இதை மண் விட்டு கொத்தி ஒன்று கொத்தி விட்டு கிளறி விட்டு மண் அப்படியே களை எடுத்து விட்டா தான் கிளியராக வரும். எல்லாம் வீட்டில் இருந்தால் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்கிறது வளர்க்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு கட்டில் செடி இருக்குது. அதனால அந்த கட்டில் செடியில் பார்த்திங்கன்னா ஒரு குருவி கூடு இருக்குது. அது என்ன பண்ணி வச்சுருக்கோம் பாரு. இதுதான் கத்திரிக்காய் செடி. இதில் ஒரு குருவி கூடு கட்டிருக்குது. கூடு கட்டி முட்டை வச்சு குஞ்சு நாள் பறிச்சிருச்சு. இப்போ அந்த மேலே அதாவது இந்த மாதிரி இலை இருக்கு இல்லையா, இதோடு சேர்த்து கட்டுனுச்சு. அந்த இலையில ஒன்று பிச்சிருச்சு. இன்னும் ஒன்றில் தான் பார்த்திங்கன்னா அது இருக்குது. அது இந்த குருவி ரெக்க முளைச்சி பறந்து போகிறதுக்குள்ளே அது பிஞ்சிச்சுன்னா குருவி குஞ்சு கீழே விழுந்துடும். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், குருவி நல்லா பார்த்தா குருவி குஞ்சு இருக்கும் பாருங்கள். தெரியுதா? பாவம். இந்த இலையில் பார்த்தீங்களா நூல் மேலே கட்டி இந்த இலையோடு சேர்த்து மழை காற்று எதுவும் வந்தாலும் அடிக்காத அளவுக்கு கட்டிட்டேன். அப்படி பாவம், அதுவும் ஒரு உயிரினம் இல்லை, பறந்து போகட்டும். எதுக்கும் எப்பயுமே ஒரு நல்லது செய்யணும். அதுதான் தர்மம் தலைக்காக்குங்கிற மாதிரி இருக்கும். ஓகே.